ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? இந்த மனுஷன் எனக்கு இருக்கனா வேறு யார்? எனக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த மனுஷன் பற்றி தான் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்துக்கோங்க, ஒரு கஸ்டமர் வந்தார். வந்துட்டு அவர் கேட்டார், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க, என்ன செய்வீங்க, ஏச்சிங்க. நாங்கள் சொன்னோம் வீட்டுக்கு போவோம், இப்படி சமையல் பண்ணுவோம், வாப்போம், செய்வோம், எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அப்போ எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? இத்தனை மணிக்கு சாப்பிடுவோம். அப்போ இவர் கேட்டார், நீங்கள் எத்தனை மணிச்சுங்க? நான் டான்னு 8லேருந்து 8:30 சாப்பிட்ருவேன். நான் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன். அவர் சொல்கிறார், அப்போ என்ன சாப்பிடுவீங்க? சேமியா வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிடும். அவர் சொன்ன மெத்தடு எனக்கு ஒன்றும் புரியலை. இவருக்கு அந்த ஆசை வந்துட்டு நம்மளும் செஞ்சு சாப்பிடுவோன்னு என்ன இது மாதிரி செய்ய சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ண போகிறேன், அவர் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவில் முழுசாக அதுதான் நடக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம உப்புமா கிண்டி சாப்பிட்ருக்கோம், பாயசம் வச்சு குடிச்சிருக்கோம். இவர் என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் வாங்க. அரை சட்டி தண்ணி வச்சாச்சு. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கீ. இப்போ இந்த கீயை நல்லா பார்த்துக்கோங்க. 1/2 டப்பா கீ இருக்குது. இப்போ இவருக்கு எப்படி ஊற்றி குடிப்பார் அதை மட்டும் பாருங்கள். அந்த சேமியாவில் உடச்சி நம்ம தண்ணியை கொதிச்ச உடனே போட்டுடலாம். கிறுக்கு மனுஷன் கூட சேர்ந்து நானும் கிறுக்கி ஏறுவோம் போல தான் உளறிக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை மாதிரி யாராவது என்ன சொல்லிட்டா நம்மளும் அதை செஞ்சிடணும். ஒத்து வரலையும் வீணா போகும். இது 200 கிராம், இது 200 கிராம், இது 200 கிராம். இவ்வளவும் சாப்பிட்டா ஓகே. சாப்பிடலாம் என்னவும் நான் வச்சுருந்தா 1 வருஷத்துக்கு இது பாயசம் வச்சு குடிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த ரொம்ப விட்டால் குழஞ்சிரும் போல். கண்ணாப்பா சட்டியில் உடனே ஊற்றிடுவோம். இது ரொம்ப குழையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி. இப்போ அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 பாக்கெட் தான் போட்டோம். 3 பாக்கெட் வைக்கலாம், ஒரு சட்டி ஆகிருக்கும். இனி அடுத்து அவர் என்ன செய்யறோம் பாருங்கள். நைட்டு சாப்பாடு நம்ம அண்ணாச்சிக்கு இதுதான். வேக வச்ச சேமியா तटला तटियाचा 3 बनाती तो कौन खाता था, इसके लिए 2 ही बनाई, 1 रख दी, नीचे मत गिराओ, बहुत खुल गया देखो. நான் உண்மையை சொல்லிட்டேன், ஒரு பாக்கெட் மறைச்சிட்டேன்னு சொல்லாது. நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லா இருப்போம். இது 10வது மட்டும் பேருந்ததோ. சீனியை பாருங்கள், தெரியுதுங்களா? சர்க்கரை ஃபேக்ட்ரியே எங்கள் வீட்டில் தான் இருக்குது. குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ சீனி சட்டி இருப்பார். இப்போ எண்ணெயை பாருங்கள். இப்போ கீ பாருங்கள், தெரியுதுங்களா? 1/2 டப்பா கீ சீந்து போச்சு. இப்படி சாப்பிட்டா அந்த தொப்பை முன்னாடி வருமா பின்னாடி போகுமா? இன்னும் இன்றைக்கி அவர் நைட்டு சாப்பாடு. எப்பா நம்மளும் சாப்பிடவே மாட்டோம்ப்பா. அப்போ எனக்கு சோறு பொங்கலுக்கு அரிசி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்காரரும் இது மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்ணுவாரான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவரும் பண்ண மாட்டார், நல்லவங்க. இது ஆஃப் மைண்டு. பேப்பர் லவ் யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். இவருக்கு இப்படி நான் வித்தியாசம் இனிப்பாக தின்னு ரொம்ப ஆசைப்படுவார். நமக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா. நான் உருளாம்பட்ட சுகரும் என்னென்னமோ வந்துடும் நமக்கு. மீதி சேமியா அதுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் சாப்பிடுவோம், ராத்திரி சாப்பிடுவோம், நமக்கு வேண்டான்னு வச்சாச்சு.